உலகத்தையே முடக்கி போட்டது உலகப் போர்கள்லாம் கிடையாது. கொரோனா தான். அதை குடுத்தது சீனா தான். சீனா கொரோனாவ சத்தம் இல்லாம தன் நாட்டிலே பரவ விட்டு, அதுக்கப்புறம் கைமீறி உலகத்துக்கு பரவுனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு வியாதி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னே அறிவிச்சாங்க. ஆனா, அதோட கொடூர தன்மை அப்படிங்கிறத அறிவிக்கல. அதே யூனிஃபார்ம போட்டு இப்பவும் விளையாட ஆரம்பிச்சிருக்காய்ங்க. அன்னைக்கு கொரோனா வரும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். இன்னைக்கு அவர் வரும்போது சீனா அதே விவகாரத்த செஞ்சிருக்கு. மாட்டவும் ஆரம்பிச்சிருக்கு. சீனால இப்ப கைமீறி போயிருச்சு. ஒரு வைரஸ் தாக்குதல் அப்படின்னு சொல்லி, அந்த தாக்கத்தால ஹாஸ்பிட்டல்ல கூட்டமா ஆட்கள் அட்மிட் ஆகிக்கிட்டே இருக்கார்கள். இதுக்கு பெயர் அப்படிங்கிறது HMPVன்னு வச்சிருக்கார்கள். இந்த வைரஸோட தாக்கம் எப்ப ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இது ஏப்ரல் மாதத்திலே ஆரம்பிச்சிருச்சு. எப்ப? கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இருந்து இந்த வைரஸோட தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா, இப்ப அதுலயும் டிசம்பர் 12க்கு அப்புறம் பெரிய அளவுல தாக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஜனவரி தான் சொல்றான். ஜனவரி பொறந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுல இந்த செய்தி ஃபிளாஷ் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இறப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த மார்ச், ஏப்ரல் அந்த காலகட்டங்கள்லயே இதோட தாக்கம் ஆரம்பிச்சு அட்மிட் இந்த மாதிரி போய்க்கிட்டு இருந்தாலும் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்துல இருந்து உயிரிழப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜனவரி மக்களே பெரிய அளவு பதட்டமாகி அந்த ஊர்ல உள்ள குட்டி குட்டி சோஷியல் மீடியாக்கள்ல பெரிய அளவு போஸ்டுகள்லாம் வைரல் ஆகும்போது இப்பதான் அரசாங்கம் மெல்ல வந்து சொல்லுது, ஆமா இப்படி ஒரு வைரஸ் பரவுது, இதுக்கு மாத்து மருந்தெல்லாம் கிடையாது, ஏறக்குறைய கொரோனா மாதிரியே தான், தடுப்பூசி எல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல இல்லை இப்போதைக்கு, இதுவுமே இறப்பை நோக்கி கொண்டு போகுது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும், தனிமைப்படுத்தணும், டெஸ்ட் எடுக்கணும். ஏறக்குறைய லாக்டவுன்ங்கிற வார்த்தையை தவிர மத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சீனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, கோவிடோட லாக்டவுன் தான். ஊரையும் லாக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோவிட் டெஸ்ட் அப்படிங்கிறதுல அங்க 3 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்த நபரே திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த டெஸ்ட் கிட்டோட செலவுலயே பல மாகாண அரசாங்கம் விழுந்து போச்சு. இப்ப பழையபடி திரும்பவும் டெஸ்ட் லாக்டவுன் அப்படின்னு போச்சுன்னா சீனா சிதறிடும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மார்ச்ல இருந்து என்னடா பண்ண அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் கிடையாது. ஆனா சீனால இப்படி ஆரம்பமானவழே மொத்த உலகமும் பதட்டம் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா திரும்பவும் கோவிட் மாதிரி ஒரு லாக்டவுன்ல உலகம் சந்திக்கிறோமோ அப்படிங்கிற அச்சம் உலகம் பூரா ஆட்டி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு லாக்டவுன் கிடையாது. ஆனா சீனாவை பொறுத்தவரை உண்மையை சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அதனால சீனா திடீர்னு லாக்டவுன்லயும் அறிவிக்கலாம். இல்ல லாக்டவுன்ல அறிவிச்சுட்டு கூட லாக்டவுன்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு கூட சத்தியம் பண்ணலாம். எது நடக்குதுன்னு பெரிய அளவுல விஷயம் டக்குன்னு வெளில வரப்போறதில்ல. ஆனா இந்த வீணா போன வைரஸ் திரும்பவும் உலகத்தை ஒரு திருப்பி போடுமோ, பாதிக்குமோ அப்படிங்கிற பயம் மெல்ல மெல்ல எல்லாருக்கும் வந்துருச்சு. இதுல பக்கத்துல உள்ள நாடுகள் தான் ஃபர்ஸ்ட் அலர்ட் ஆகி தொலையணும். எல்லைகளை சீல் வைக்கணும். சீன உறவை அப்படியே துண்டிச்சே விட்டுறணும். டைரக்ட் ஃப்ளைட்டுக்காக பேசிக்கிட்டு இருக்கார்கள். அத அப்படியே இப்ப அந்த பேப்பர கிழிச்சு டஸ்ட்பின்ல கையோட போட்டுறணும். அதுக்கப்புறம் போக்குவரத்த பெரிய அளவு குறைச்சிறணும். இப்படி சீனாவ முற்றிலும் டிஸ்கனெக்ட் பண்ணா தான் நம்ம தப்பிக்க முடியும். ஆனா ஏற்கனவே மார்ச், ஏப்ரல்ல இருந்தே இருக்கு அப்படின்னு இருக்காய்ங்க. டிசம்பர்ல இருந்து ஒரு பீக்க நோக்கி போயிருக்குன்னு சொல்லியிருக்காய்ங்க. அப்ப இதோட கோர தாண்டவம் எங்க வரை பரவுச்சு யாருக்கும் தெரியல. மேபி அந்த ஏப்ரல்லயும் இதே மாரி ஹையஸ்ட் வந்து அப்படி டவுன் ஆன மாரி சீனாவோட முடிஞ்சாலும் சந்தோஷம் தான். ஆனா எது எப்படின்னு தெரியல. அமெரிக்கா அடிச்ச ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அவரு ஒரு போதைப் பொருள் நாடு அப்படின்னு சொல்லி சீனாவை பெரிய அளவுல முடக்கலாம், தடை பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அவர் கையில இப்ப ஒரு வைரஸ் பேட்டர் மாட்டி இருக்கு. இந்த வைரஸை வச்சு சீனாவை முடக்கிறதுக்கு துடிப்பார். ஒருவேளை சீனா மட்டும்தான் மாட்டுதுன்னா இந்தியா முழிச்சுக்கிட்டா இந்தியா பிளஸ் எடுக்கலாம். இல்ல ஒட்டுமொத்த உலகமும் இந்த விவகாரத்துல மாட்டுச்சுன்னா மீண்டும் கொரோனா மாதிரி எல்லா சிக்கல்களை சந்திச்சுச்சோ உலகம் சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.